வணக்கம். பாசியிலேயே அழகான நெக்லஸ் செஞ்சுருக்கோம். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடணும். பார்ட் 1 வந்து மேலே இருக்கிறது போடணும், பார்ட் 2 வந்து கீழே இருக்கிறது போடணும். இப்போ மேலே இருக்கிறது எப்படி போட்டதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 கொக்கி போட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரெட் கலர், அடுத்து கோல்டன் கலர் 5 கோர்க்கணும். 5 கோர்த்தாச்சு. இப்போ இந்த ரெட் கலருக்குள்ளே விட்டுடலாம். அடுத்து 2 கலர், 2 கோல்டன் கலர், அடுத்து ரெட் 1, ரெண்டு கோல்டன் கலரு, ஒரு ரெட்டு கலரு, அதுக்கப்புறம் கோல்டன் கலர் 2 கோல்டன் கலர், ரெட்டு 1, 2 கோல்டன் கலர். இப்போ வந்து இந்த ரெட்டுக்கு இந்த பக்கம் நூல் வருதில்ல, இதுக்கு பின்னாடி இந்த பக்கம் இருந்து விட்டுடலாம். இப்போ வந்து இங்கே 2 கோல்டன் கலர் இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த ஊசி விட்டுடலாம். அடுத்து ரெட்டு, அடுத்து 2 கோல்டன் கலர், ரெட் 1, 2 கோல்டன் கலர், ரெண்டு கோல்டன் கலர், ரெட் கலர் 1, 2 கோல்டன் கலர். இப்போ வந்து இந்த ரெட்டுக்குள்ளே விட்டுடலாம். இப்போ வந்து இந்த நூலுக்கு மேலே இருக்கல கோல்டன் கலர், அதுக்குள்ளே விட்டுடலாம். பாருங்க, இப்போ இந்த ரெட்டில் விடணும். பார்த்து 2 கோல்டன் கலர், அடுத்து ரெட் 1, அடுத்து 2 கோல்டன், 2 கோல்டன் கலர், ஒரு ரெட் கலர், 2 கோல்டன் கலர். இப்போ வந்து இந்த நூல் இருக்கிற நூலுக்கு பின்பக்கம் இருந்து விட்டுறலாம். இந்த நூலுக்கு மேலே இருக்கிற கோல்டன் கலரில் விடணும். பாருங்க, இப்போ இந்த ரெட்டு விடணும். அடுத்து 2 கோல்டன் கலர், ரெட் 1, பாருங்க, 2 கோல்டன் கலர், ரெட் கலர் 1, கோல்டன் கலர் 1. இப்போ வந்து இந்த ரெட்டில் விடணும். பாருங்கள்,
இதே போல் லாஸ்ட் வரையும் உங்கள் கழுத்து எந்த அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் இதே போலயே போட்டுறணும். போட்டு லாஸ்ட்டில் முடிக்கிறம்போது கோல்டன் கலர் 5 கலர் போடணும். லாஸ்ட்டு முடிக்கிறப்ப கோல்டன் கலர் 5, லாஸ்ட்டு முடிக்கிறப்ப இந்த 5 கோல்டன் கலரை சேர்த்துடணும். நீங்கள் பாருங்கள், நூலுக்கு பின்பக்கம் கோர்க்கணும். இப்போ வந்து இந்த கோல்டன் ரெட் கலர் பக்கத்தில் கோல்டன் கலர் இருக்குல்ல, அதில் ஒன்றில் மட்டும் கோர்க்கணும். இப்போ நம்ம மேல் பாட்டு போட்டாச்சு, அடுத்து கீழ்பாட்டு போடணும். இப்போ பாருங்கள், 2 பாசியில் ஒன்றில் மட்டும் நான் கோர்த்துருக்கேன். இந்த பக்கம் விட்டுறணும். இப்போ 3 கோல்டன் கலர் கொடுத்துருக்கு. அடுத்து ரெட்டு 1, அடுத்து 2 கோல்டன் கலர், அதுக்கடுத்து ரெட்டு 1, அடுத்து 2 கோல்டன் கலர். இப்போ வந்து நம்ம 3 கொடுத்தோம்ல, அதில் வந்து 1 மேலே இருக்கிறதில் விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் தான் கொடுத்தேன். இப்போ வந்து இந்த சைடு அப்போ 1 கொடுத்தேன், இந்த பக்கம் இருக்கிறதில்ல. இப்போ இந்த ரெட் கலர்லேயே விட்டுறணும். ஃபஸ்ட்டு விட்டோம்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அந்த ரெட்டில் விட்டுறலாம். அடுத்து இந்த நூலுக்கு முன்பக்கம் இருக்கிறது, இந்த பாசியில் 2 பாசியில் கோர்க்கணும். பின்பக்கம் இருக்கிறதில்ல, முன்பக்கம் இருக்கிறதில்ல கோர்க்கணும். பாருங்க, 2லையும் விட்டாச்சு. இப்போ இந்த ரெட்டு பக்கத்தில் ஒரு ரெட்டு இருக்குல்ல, இதில் விடலாம். இந்த நூல் வரத்தில் நூல் பக்கத்தில் இருக்கிற ரெட்டு கலர். பாருங்க, விட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு பாசி இருக்குல்ல, ஒரு பாசி ஏற்கனவே கொடுத்தாச்சு, இன்னொரு பாசி இருக்குல்ல, அந்த பாசிக்குள்ளே இந்த பாசி விட்டுறலாம். இப்போ 3 கோல்டன் கலர். பாருங்கள், 3 கோல்டன் கலர் கொடுத்தாச்சு. இப்போ ரெட்டு 1, அடுத்து 2 கோல்டன், பாருங்கள் 3 கோல்டன், ஒரு ரெட்டு, 2 கோல்டன். வந்து மேலே மேலே 3 கொடுத்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாசியில் இந்த ஊசி விட்டுறலாம். பாருங்கள், இந்த பாசியில் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பக்கம் 2 இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு பாசியில் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு கொஞ்சம் டைட்டாக மட்டும் போட்டுருங்க. இப்போ செகண்ட் பாசி ரெட்டு அதில் விட்டுறலாம். பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கிறதுல நேராக இருக்கிறது இல்லை. அடுத்து இந்த நூலுக்கு இந்த பக்கம் இருக்குல்ல, இப்போ கீழே இந்த பாசி இருக்குல்ல, அதுக்கு நேரம் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி இதெல்லாம் விட்டுறலாம். 2லையும் விடணும். விட்டுட்டு இந்த ரெட்டு பக்கத்தில் இருக்குல்ல, ரெட்டு அதுக்குள்ளே விட்டுறலாம். பாருங்கள், நூல் இருக்குல்ல, நூலுக்கு கீழே இருக்கிற ரெட்டு. இப்போ இந்த நூலுக்கு இந்த பக்கம் இருக்குல்ல பாசி, இந்த
இந்த பாசி வர்றதுல பக்கத்தில் இருக்குல்ல அந்த பாசிக்குள்ளே விடணும். அடுத்து 3 கோல்டன் கலர். அடுத்து ரெட் 1. அடுத்து 2 கோல்டன் கலர். பாருங்க 3 கோல்டன் கலர், ஒரு ரெட் கலர், 2 கோல்டன் கலர். இப்போ வந்து மேலே 3 கொடுத்தோம்ல, அதில் மேலே இருக்கிறதுல இந்த நூலை விட்டுறலாம். இப்போ இந்த பக்கம் இப்போ ரெட் கலரில் விட்டோம்ல, அதுக்குள்ளேயே தான் அந்த பாசியை நூலை விடணும். பாருங்கள், அடுத்து இந்த 2 இதுலேயும் விட்டுறலாம். அடுத்து இந்த ரெட்டில் பாருங்கள், நூல் வருதில்ல, அது பக்கத்தில் இருக்கிற ரெட்டு. பாருங்கள், இப்போ இந்த பாசியில் பொறுத்திருக்கு. அடுத்த 3 பாசி. அடுத்து 1, அடுத்து 2. பாருங்கள் 3, 1, 2. இப்போ வந்து மேலே 3 கொடுத்தோம்ல, அதில் லாஸ்ட்டில் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே 2 பாசி இருக்குல்ல, அதில் ஒன்று ஃபஸ்ட்டு இருக்குது. இப்போ இந்த ரெட்டு இருக்குல்ல, அதில் கொடுத்துடலாம். இந்த பாசி நூலுக்கு நேராக ரெட்டு இருக்குல்ல, அதில் கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அடுத்து நூல் பக்கத்தில் 2 பாசி இருக்குல்ல, அதில் கொடுத்துடலாம். அடுத்து இந்த ரெட்டு, இந்த நூல் பக்கத்தில் ரெட்டு இருக்குல்ல, அது. அடுத்து இந்த பக்கம் 2 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குல்ல, பாருங்கள் இதில்.
அடுத்து 3. அடுத்து 1. அடுத்து 2. இப்போ இங்கே 3 கொடுத்துருக்கோம்ல, இங்கே 2ஐயும் இந்த 2 இங்கே 2ஐயும் விட்டுட்டு இந்த பாய்ச்சிக்குள்ளே கோர்க்கணும். பாருங்க, மேலே கோர்த்துட்டு இப்போ இந்த ரெட்டுக்கு ரெட்டு பக்கத்தில் இந்த பாய்ச்சியில் கொடுத்துடலாம். இப்போ ரெட்டு பாருங்கள். இதே போல் இது மேலே இருக்கிறது பார்ட் 1. இது ஃபுல்லாக உங்கள் கழுத்தளவாக மேலே இருக்கிறத போட்டுக்கலாம். போட்டுட்டு 2வது பார்ட் 2 வந்து கீழே இருக்கிறது இதே போல் போட்டிங்கன்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.